எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தனால ஆமாம். அவங்க பொண்ணு பெரிய பொண்ணு வந்திருக்கா. பெரிய பொண்ணு வந்திருக்கல. ஆமாம். ஏன்? அது என்னமோ சண்டை கட்டிட்டு வந்துட்டா. 2 பேரும் வரலையா? அவர் மட்டும் வந்திருக்காரா? அந்த பொண்ணு மட்டும் வந்திருக்கிறா. சரி. இப்போ ஒரு 10 நாள் ஆச்சு வந்து. 10 நாள் ஆயிடுச்சா? 10 நாள் ஆயிடுச்சு வந்து. இன்னும் ஊருக்கு போகல. என்ன சண்டைன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லாத சண்டை தான். ஒன்றுமே இல்லாத சண்டை. சண்டை பெரிய சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பிரச்சனை வந்து இப்படி வீட்டில் உட்காந்துருக்குறா. நான் பேசி கொடுத்தா வந்தேன். இப்படி எல்லாம் இருக்கலாமா? ஆமாம். சண்டை என்னன்னா உடனே ஒன்று வச்சு மாதத்தில் ஒரு கல்யாணம் வந்திருக்குது. சரி. கல்யாணத்துக்கு 2 பேரும் போகணும். இது வந்து சொந்தத்தில் ஒரு கல்யாணம் ஆனது. அந்த பொண்ணோட சொந்தத்தில் நல்லா கிராண்டாக போகணும் அப்படின்னு. நல்லா சூப்பராக இருக்கணும் மாப்பிள்ளை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை நல்லா மேக்கப் இருக்கணும், நான் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறா. அப்புறம் அதை என்ன பண்ணியிருக்கிறாரு மாப்பிள்ளை, கட்டிங் பண்ண சொல்லியிருக்கா. அப்போ கட்டிங் பண்ணுனதில் ரொம்ப மொட்டை அடித்த மாதிரி கட்டிங் பண்ணிட்டார். சரி. நல்லா ஒண்டை கட் பண்ணிட்டார். சரி. இது எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி. அது கல்யாணத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி கட்டிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்க்குறக்கு அசிங்கமாக தெரியுது. சரி. அது தாடியும் எடுத்துட்டீங்க, எனக்கு இது பிடிக்கல அப்படிங்கிறது. பரவாயில்ல, எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறாப்புல. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் மற்ற சமயத்தில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, என்னோட சொந்த பந்தமெல்லாம் உங்களை காட்டலான்ட்டு இருந்தேன், எங்கே எத்தா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தேன்னா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட் போட்டுவாங்க, பேண்ட் போட்டுவாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லியிருக்காமா. ஒரே கெத்து மயந்தான் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஆசைப்பட்டிருக்குது, இதை போட்டுவாங்க அதை போட்டுவாங்கன்னா நான் சொல்கிறது எனக்கு பிடிச்சது இதைத்தான் நான் போட்டு வரேன். இவராது கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாம் மாப்பிள்ளை. அதுவும் இல்லாமல் அப்படி போயிருக்காரு. அப்புறம் இதனால என்ன பயங்கர சண்டையாகி பாத்திர மண்டத்தை எல்லாம் எடுத்து போட்டு அப்படின்னு உடைக்கிறதாங்க அந்த பொண்ணு. இந்த பொண்ணை உடைச்சிருக்குது. பொண்ணு வேணும் எல்லாம் எடுத்து போட்டு கோவம், சரியான கோவம். இவங்க வீட்டில் வாங்கி கொடுத்தது அவங்க வீட்டில் வாங்கி கொடுத்து பார்த்துருமா உடைக்கிறதுக்கு? அதெல்லாம் நான் கேட்கலப்பா, நீங்கள் சொன்னால். இப்போ அதனால அந்த அளவுக்கு சண்டை பயங்கரமாக கட்டிட்டாங்க. சரி. கட்டிட்டு என்னாச்சு, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, தாலி கழட்டி கழுத்தில் போட்டிருக்க தாலி இருக்குல்ல, தாலி கழட்டி கேங்கரில் மாட்டிட்டேன். கேங்கரில்? சரி. கழுத்துல இருந்தவங்க கொஞ்ச நேரம் அழுந்த மாட்டேன் அப்படின்னு தாலி கழட்டி கேங்கரில் மாட்டிட்டேன். சரி. அப்புறம் சண்டை சமாதானம் ஆயிடுச்சு. சரி. புருஷ மண்டாட்டி சண்டை வந்து ஒரு நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, அது போயிடுச்சு. ஒரு 2 நாளில் தாலி மறுபடியும் எடுத்து மாட்டிக்கிட்டான். அதில் மாப்பிள்ளை என்ன பண்ணியிருக்காரு, படுத்துட்டே பார்த்துட்டு இருந்திருக்காரு யோசனை பண்ணி. சரி, இதுக்கு என்ன ஐடியா பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்காராமா. என்ன பண்ணியிருக்காரு, ஃபோட்டோ எடுத்து தாலியை மட்டும் கேங்கரில் மாட்டியிருக்குமல்ல, தாலியை எடுத்து ஃபோட்டோவை எடுத்து வாட்ஸ்அப்பில் அவங்க அப்பா அம்மாவுக்கு அனுப்பிட்டாங்க. சரி. மாமனார் மாமியாவுக்கு அனுப்பிச்சாங்க. சரி. சோழி சுத்தம். அப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணுச்சு, மாப்பிள்ளையோட அம்மா, என்ன சாமி இந்த மாதிரி தாலி அனுப்பிச்சி வச்சிருக்கிற, ஹேங்கரில் மாட்டியிருக்குது, என்ன விவரம் அப்படின்னு முடி உன்ற மருமக இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டி வச்சிருக்கா தாலியை கழட்டி, நீயே பாரம்மா, அவன் கூட எத்தனை ரகலை பட்டுற எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு இருக்கிறான். அப்படியா சாமி, அவன் குடும்பத்துக்கு ஒத்து வராது நீ. சரி, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நாளைக்கு கூப்பிட்ற சாமி அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுது, இதுதான் சமயன்ட்டு மாமனார் மாமியாவும் சோசியம் பார்க்க போகிறாங்க. சரி. மாமனார் மாமியால் அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா. சரி. சோசியம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி போய் சோசியம் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்புறம் சோசிகாரோட இப்படி சண்டை நடந்திருக்குது, தாலி கட்டி இப்படி ஹேங்கரில் மாட்டிட்டா, இதெல்லாம் பிழைக்கிற பிள்ளையா பொம்பளையா அப்படின்னு கேட்டிருக்காப்புல. சோசிகார அப்புறம் பார்த்துட்டு இது ஏதோ ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப்குள்ளே வர்ற சண்டையாட்டு இருக்குதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணாராமா, சரி இது வந்து தாலி கழட்டி மாட்டியிருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இந்த ஏதோ ஜோசியமெல்லாம் பார்க்கணும் பரிகாரம் பண்ண சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அந்த நேரத்தில் வந்து அந்த தாலி கரெக்டாக கழட்டி அந்த பொண்ணு மாட்டியிருக்குது, அந்த நேரத்தில் வந்து அதை பண்ணலின்னா உங்கள் மகனுக்கு உயிருக்கே ஆபத்து. அது நடந்தது சண்டையில் வந்து அது தாலி கழட்டி இருக்குது,
மறுபடியும் மாட்டியிருக்குது. அது வந்து பரிகாரம் பண்ணுறதுக்கு நானே வந்தாலும் அதை தான் சொல்லுவேன். அருமையாக பண்ணியிருக்குது, அந்த புள்ள பண்ணது அருமையான யோகங்க, சூப்பராக இருப்பாங்க, எந்த தப்பும் வராது அப்படின்ட்டாப்புல ஜோசிகாரன். சரி ஏடாவது குடும்ப கெடுப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக சொல்லிட்டான். அவரு சண்டை வர்றதுதான் அப்படின்ட்டு அனுசரித்து சொல்லிட்டாப்புல. அப்புறம் இந்த அம்மாவுக்கு இது என்னடா நம்ம இந்த சமயத்தில் ஏதோ இந்த புள்ள ஒத்து வரல அப்படின்ட்டு நம்ம எதாவது மாற்றிக்கலாம், நம்ம மகனை குசுப்பேற்றி விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா இப்படி போயிட்டு போக்குன்னு போயிடுச்சு. அப்புறம் இவி அம்மா அப்பா இருக்காங்கல்ல, பிள்ளையோட அம்மா அப்பா ஃபோன் பண்ணி கேட்டிருக்காப்புல. அப்புறம் இதெல்லாம் வீட்டில் சகஜமாக இருக்கிறதாம்மா, நீ இதையெல்லாம் கண்டுக்காத, மாப்பிள்ளை தான் அனுப்பிச்சி வச்சுருக்க, மாப்பிள்ளை தான் அனுப்பிச்சி வச்சாருன்னா அது ஏதோ அந்த இதில் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பார் தெரியாமல், நீ இதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம், எங்களுக்குள்ளெல்லாம் நல்லா சூப்பராக சந்தோஷமாக இருக்கிறா, நீங்கள் அதை கண்டுட்டு நீ நான் நல்லா இருப்பாரு, எங்களையெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு அதுக்குள்ளே சொல்லிட்டாலாமா. இப்படி நடந்ததுன்னே என்ற ஃப்ரெண்டு வந்து இங்கே பிள்ளைய வச்சுக்கிட்டே சொல்லுது, அந்த பிள்ளையை வச்சுட்டே உட்காந்துட்டு நாளைக்கு ஊருக்கு போகிறா அப்படின்ட்டு இப்படியெல்லாம் பண்ணி போட்டு இங்கே வந்திருக்கிறா, இங்கே வந்து ஆட்டம் போட்டு தர்றா அப்படின்னு சொல்லுது. இப்படி பண்ணி அப்புறம் நான் பேசி அனுப்புனேன், நல்லா ரெடி ஆகிட்டாங்க இப்போ அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை பாருங்க எப்படியெல்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தாலி எல்லாம் 2 பேரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சு அப்படித்தான் இருக்காங்க. இப்போல்லாம் காலமெல்லாம் மாறிடுச்சு, இப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. சரி பெருசாக அது ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் இப்படித்தான் இருக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது, நம்ம என்ன கண்டுக்கிறது, என்னமோ பண்ணிட்டு போகிறான்னு கம்மி. சரிங்களா?